சாமி எதுவுமே ஒன்று முடிவு வந்துட்டுனா முடிவுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பத்துலேருந்து நடக்கும். அது நம்ம வாழ்க்கையே அப்படிதான். எப்படின்னா நம்ம நம்ம ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கணும், இல்லை ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருக்கணும், இல்லை ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கணும், டான்ஸராக இருக்கணும். இந்த சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அறிகுறிகள் தெரிஞ்சுட்டே இருக்கும். அதற்கான முயற்சிகள் தானாகவே நடக்கும். அது எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி அந்த அந்த ஒரு டேலண்ட் இருந்தால் அந்த டேலண்ட் ஒரு பெரிய ஒரு நிலையில் கொண்டு போய் விட போகிறதுன்னா அதோட ஆரம்ப அறிகுறிகள் பிறந்ததுலேருந்தே வரும். அந்த ஒரு பெரிய தத்துவத்தை சும்மா கையில் கிடைச்ச ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு இந்த கடைசி அத்தியாயத்தை படிக்க சொல்லிட்டு, இந்த கடைசி அத்தியாயம் நடந்தாச்சு, இனிமேல் நம்ம முதல் அத்தியாயத்துலேருந்து ஆரம்பிப்போம். அப்படிதான் நம்ம வாழ்க்கையை நடந்துருக்கு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறப்பு என்னென்னா, அந்த முடிவு சுவாமி எடுத்த முடிவு. அந்த சுவாமி தான் நம்மளோட ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கிற. நாம்ளா ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு நடந்தோம்னா அது விதியோட கடுமைகளுக்கு கொடுமைகளுக்கு உட்பட்டதா இருக்கும். ஆனா எப்போ நம்ம ஒரு பகவான் கிட்டக்க அடைக்கல் அடைவது, எப்பேற்பட்ட பகவான் காலப்பட அங்க சொல்லிட்டு இருந்தேன். நான் பல விதமான பல சம்பிரதாயத்துல இருக்க பல மகாத்மாக்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு சம்பிரதாயம், அதுவும் இந்த கும்பமேளாலாம் போனீங்கன்னா அத்தனை அக்காடான்னு அத்தனை பேரும் இருப்பாங்க. நம்ம ஒரு நாட்டோட ஸ்பிரிச்சுவல் கல்ச்சரில் இருக்கிற அத்தனை பேரையும் பார்க்கலாம். அப்படி போய் 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 அவங்க காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிப்பேன். அது எனக்கு அது ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம். அத்தனை பேரை பார்த்துருக்கேன். இந்த நாகாலாம் கூட பார்த்துருக்கேன். கையில் ஒரு வேல் மாதிரி ஒன்று வச்சுட்டு பார்க்கறதுக்கு அப்படி பயங்கரமாக இருப்பாங்க. அப்போ கூட ஒரு பயம் இல்லாமல் நடுவில் பூந்து அடித்து அந்த அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அவர்கள் ஒரு விபூதி எப்படி காலி அடிச்சாங்க. அந்த மாதிரி அத்தனை பேர் பார்த்து கூட சுவாமி கிட்டக்க வந்த போது ஏதோ ஒன்று நெகிழ்ந்து கண்ணில் ஜலமாக ஊற்றிட்டு அப்படி ஒரு தாரதாரியாக தண்ணி வருது, உடம்பெல்லாம் நடுங்க. அந்த மாதிரி எனக்கு வேறு யார்ட்டையும் ஆனது நல்லா. இது ஒரு தனியுமா, ஏன்னா அவ்வளோ ஒரு பவரை வச்சுட்டு ஒரு வீதியில் ஒன்றுமே இல்லாத ஒரு பிச்சைக்காரனாக சுற்றி 2 நாள் 3 நாள் ஆச்சு கூட பசி தாங்க முடியாமல் ஒரு கடைக்கு போய் நின்று எனக்கு ஒரு டம்ளர் டீ கொடுன்னு கேட்குறது. அந்த அந்த ஆள் இல்லை 4 எண்ணம் எடுத்துன்னு போயிட்டு வா அப்படின்னு. இல்லை எனக்கு ஒரு டம்ளர் டீ வேணும். நாங்கள்லாம் உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் சுவாமி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்க. ரொம்ப பவ்யமாக பண்ணி 2-3 தடவை நமஸ்காரம் திரும்ப பண்ணி அப்படி ஒரு போட்டு போனார். இப்போ சுவாமி சிரிச்சார். அப்புறம் அவர் 2 போன பிறகு சொன்னார், இவரோட கடைக்கு முன்னாடி இந்த பிச்சைக்காரன் போய் நின்று ஒரு டம்ளர் தண்ணி கொடுன்னு கேட்டேன்னா 4 அணை காசு வேணா கொடுக்க, ஒரு டம்ளர் டீ கொடுன்னு கேட்டேன், ஒரு டம்ளர் டீ கூட கொடுக்க மாட்டேன்னு கேட்டார். இன்னைக்கு பாரு எப்படி எங்க நமஸ்காரம் பண்றாரு சொல்லி சிரிக்கிறார். அதாவது வாழ்க்கை எல்லாத்தையும் புரட்டி போட்டுருக்கோம். இதுதான் நிச்சயம் பண்ண முடியாது. நம்ம